பொது சின்னம் ஒன்றை ஒதுக்க கோரி தேர்தல் ஆணையத்தில் அமமுக தரப்பில் தினகரன் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுசித்ரா நம்முடன் இணைகிறார். சுசித்ரா, அமமுக தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மனு, அதனுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. இன்று காலை உச்சநீதிமன்றம் முக்கிய தீர்ப்பின் அடிப்படையில் டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு பொது சின்னத்தை வரும் நாடாளுமன்ற மற்றும் இடைத்தேர்தலில் பயன்படுத்துவதற்கான ஒரு கோரிக்கையை முன்வைத்து ஒரு மனு ஒன்றினை டிடிவி தினகரன் சார்பாக அவர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் தற்பொழுது தேர்தல் ஆணையத்தில் மனுவை சமர்ப்பித்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அந்த மனுவில் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இன்று காலை உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வரும் ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெற உள்ள அந்த நாடாளுமன்ற மற்றும் தமிழகத்தினுடைய இடைத்தேர்தலில் பயன்படுத்துவதற்கான ஒரு பொது சின்னத்தை 59 வேட்பாளர்களுக்கு பொதுவான ஒரு சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கினை பொறுத்த அளவில் ஏற்கனவே இன்று காலை உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததன்படி தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஆகிய 2 மாநிலங்களிலும் உள்ள நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல்களில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பொதுவான சின்னத்தை வழங்கி அதில் அவர்கள் அந்த வேட்பாளர்கள் 59 பேரும் சுயேட்சைகளாக போட்டியிட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருந்தது. அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் இந்த மனுவானது தற்பொழுது தேர்தல் ஆணையத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுவினை ஏற்றுக்கொண்ட தேர்தல் ஆணையமானது விரைந்து டிடிவி தினகரன் தரப்பிற்கு ஒரு பொதுவான சின்னத்தை ஒதுக்குவதாக உறுதியளித்துள்ளதாக டிடிவி தினகரன் தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது வேட்புமனுடைய திரும்ப பெறுவதற்கான இறுதி நாளான 29ஆம் தேதிக்கு முன்னர் எந்த பொது சின்னத்தை டிடிவி தினகரன் தரப்பிற்கு ஒதுக்க இருக்கிறோம் என்ற ஒரு அறிவிப்பினையும் தேர்தல் ஆணையமானது வெளியிட வேண்டும். இன்று காலை வெளியிடப்பட்ட உச்சநீதிமன்ற உத்தரவினுடைய அந்த தீர்ப்பு மற்றும் தற்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முன்வைக்கப்பட்டுள்ள அந்த மனு ஆகிய 2 ஆவணங்களையும் சேர்த்து தேர்தல் ஆணையமானது ஒரு பிறகு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்கனவே அந்த பொது சின்ன பட்டியல் வைக்கப்பட்டிருக்கும் 198 சின்னங்களில் எந்த பொது சின்னத்தை ஒதுக்குவது என்ற ஒரு முடிவிற்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். விஷ்ணு, நன்றி சுசித்ரா, உங்களுடைய தகவல்களுக்கு.